உங்களுக்கு டிஸ்பிளேல காமிச்சிருக்க அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து உஜ்ஜீவனில் மேனேஜர் எனக்கு சேட் பண்ணது. நான் வந்து உஜ்ஜீவனில் 4 இயர்ஸாக லோன் வாங்கி கட்டிகிட்ருக்கேன். இப்போ நவம்பரோட அந்த லோன் வந்து எனக்கு முடிய போகுது. இதுக்கு முன்னாடி நான் வந்து தைக்கிறதுக்கு வேறவங்கக்கிட்ட வேலைக்காக போனேன். அப்போ வந்து என்னால் லோன் கரெக்டாக கட்ட முடிஞ்சது. நம்ம எவ்வளோ நாளைக்கு தான் மற்றவங்களுக்காக உழைச்சி கொடுக்கறது, சரி நம்மளே ஒரு கடை வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பிரதர் ஹெல்ப்போட சிஸ்டரோட ஹெல்ப்போட நான் ஒரு கடை வச்சுருக்கேன். இப்போது ஒரு 5 மந்த்தாக கடை வச்சுருக்கோம். இந்த 5 மந்த்தாக என்னால் வந்து கரெக்டாக அந்த டேட்டில் வந்து லோன் கட்ட முடியலை. கொஞ்சம் டிலேவாக தான் கட்டினேன், ஆனால் மாதத்துக்குள்ளே கட்டிட்டேன். பட் ஆகஸ்ட்டில் என்னாச்சுன்னா சுத்தமாக என்னால் கட்டவே முடியல. ஏன்னா வாடகை கொடுத்துட்டு கரண்ட் பில் கட்டிக்கிட்டு எல்லாமே கொஞ்சம் மேனேஜ் பண்ண முடியல. அதனால் என்னால் லோன் கட்ட முடியல. இப்போ வந்து ஃபோர்ஸ் பண்ணி கலெக்ஷன் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி அண்ணா ஒரு ரூல்ஸ் போட்டாங்க இல்லையா. அது வந்து எங்களுக்கெல்லாம் நல்ல விஷயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா கொஞ்சம் டார்ச்சர் பண்ணாமல் இருந்தாங்க. பட் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதுக்காக நாங்கள் கட்டாமல் இல்லை. ஏன்னா கடை வச்சு அதை பேலன்ஸ் பண்ணி மேனேஜ் பண்ணி கொண்டு வரதுக்கே எப்படியும் 1 இயர் கிட்ட ஆகிடும். எவ்வளோ நாள் தான் நம்மளும் மற்றவங்க கையை எதிர்பார்த்துட்டே இருக்கிறது. கொஞ்ச நாள் நம்மளும் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதில் நாங்கள் கடை வச்சோம். அதனால் என்னால் லோன் சரியாக கட்ட முடியல. இப்போவும் நான் இந்த மாதத்தில் வந்து கட்டிடுறேன் அப்படின்னு தான் அவங்கக்கிட்ட சொன்னேன். அந்த சார் என்ன சொன்னாங்கன்னா, உங்களை வந்து நெகட்டிவ் கஸ்டமரில் நாங்கள் சேர்த்துட்டோம், இனிமேல் உங்களால் லோன் எங்கேயும் வாங்க முடியாத மாதிரி சொன்னாங்க. நெகட்டிவ் கஸ்டமரில் சேர்த்துட்டா கலெக்ஷன் ஏஜென்சியில் வந்து உங்களுக்கு கலெக்ட் பண்ணிப்பாங்க, இனிமேல் நீங்கள் எங்ககிட்ட எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. உங்ககிட்ட சொல்ல வேணான்னு சொன்னால் நீங்கள் எதுக்காக காசு கட்டுங்கன்னு எங்ககிட்ட கேட்குறீங்க? எங்களால் கட்ட முடியும், நாங்கள் கட்டிக்கிறோம். நாங்கள் வந்து கட்டவே மாட்டோம்னு சொல்லலை, கொஞ்சம் டைம் கொடுங்க, அதை தான் கேட்குறோம். ஆனால் போட்டு ரொம்ப தொல்லை பண்ணிக்கிட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு கஷ்டப்படுத்துகிறீங்க. நாங்கள் எங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷனை சொல்கிறோம். இந்த மாதிரி நாங்கள் ஒர்க் பண்ணனால எங்களால் கட்ட முடிஞ்சுது, இப்போ கடை வச்சுருக்கனால கொஞ்சம் லேட் பேமெண்ட் போட்டோன்ட்டு. ஆனால் அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி என்ன மாதிரி நிறைய மக்கள் ஏன் சரௌண்டிங்லேயே இருக்கவங்க என்னென்னா, அந்த மாதிரி கட்ட முடியல அப்படின்னா அவங்கள வந்து ஓடியில் போட்டு எங்கேயுமே லோன் வாங்க முடியாத மாதிரி பண்ணிடுறாங்க. அப்படி நாங்கள் வந்து எப்போவுமே நாங்கள் அதை கட்டாமலே விட்டுட்டோன்னா நீங்கள் ஓடியில் போட்டு லோன் வாங்க முடியாமல் பண்ணலாம். ஆனால் ரெகுலராக கொஞ்சம் டிலே பண்ணி கட்டினாலும் அந்த மாதத்துக்குள்ளே கட்டிடுறவங்களுக்கும் அந்த பிரச்சனை வருது. எங்கேயும் லோன் வாங்க முடியல, நிறைய கஸ்டமருக்கு ஏதாவது ஒரு அவசரத்துக்கு கூட போய் லோன் வாங்க முடியல. இந்த ஓடியில் போடுறதுக்கு அந்த இதுக்கெலாம் கொஞ்சம் ஸ்கீம் ஏதாவது கொடுத்து கொஞ்சம் நல்லா கட்டுவாங்கன்னு உங்களுக்கே தெரிஞ்சால் லோன் கொடுங்க. அப்படி 1 மாதம் 2 மாதம் டிலே ஆகி கட்டுறதுனால இவங்க வந்து கட்டவே மாட்டாங்கன்னு டிசைட் பண்ணாதீங்க. அப்படி ஏதாவது ஒரு ரூல்ஸ் இருந்தால் மக்கள் யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஏன்னா எங்களுக்கும் தெரிய மாட்டேங்குது. அவங்க வந்து இனிமேல் லோன் வாங்க முடியலன்னா பயத்தில் தான் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, காசு கட்ட முடியாமல் இது பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு, சொல்கிறேன். மக்கள் யாரும் என்னை திட்ட வேணாம். இந்த வீடியோ எதுக்குன்னா, காலையிலே ஒரு மனசு கஷ்டம் ஆயிடுச்சு, அதனால தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு இந்த வீடியோ போடுறேன்.